புதைத்தல் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சொன்ன புறத்தல் அதிகம். நீ எனக்கு வேண்டாம், நீ யாரு, இந்த யாருமே எனக்கு தெரியாது, இந்த சமூகம் ஒத்துக்காது, நீ வந்து புறத்தருவாங்க, அதனால எனக்கு வந்து உனக்கு வந்து சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றது தான் இந்த உலகத்தில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதை மாதிரி அந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல, ஆனாலும் அந்த குழந்தை அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டு இறுதி வரைக்கும் சாகுற வரைக்கும் அனாதை அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லை வச்சுக்கிட்டு சுமையோடு தெரியும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்படுவாங்க. அப்போ தள்ளப்படும் தவறுகள் அதிகம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அப்போ தவறுகள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்போது அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டாமா? அவன் தடுத்து நிறுத்தக்கூடிய கவிதை தான் இந்த மாதிரி கவிதை. இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் உள்ள ஒரு நிகழ்வு இருந்துச்சு. ஆனால் ஒரு திருநங்கை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நடந்து போயிருக்காங்க. நடந்து போகும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குப்பை தொட்டில் வந்து அது ஒரு முள்ளும் செடி குடிமா கிடக்கு. அந்த அந்த முதல்குள்ள வந்து ஒரு குழந்தையோட அழகாக இருக்குது. போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அழகான பெண் குழந்தை எடுத்துட்டு உடனே காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, திரும்ப எங்கே கொடுத்துருக்கல அந்த குழந்தை நானே வளர்த்து நல்லா வளர்க்கிறேன், நான் ஒரு அம்மாவா ஆகிறேன். என்ன பண்ணேன், திருநங்கையாலே குழந்தை பெற முடியாது, ஆனால் அவங்களால அந்த குழந்தையை வளர்க்க முடியும். அதான் சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய பண்ணாங்கன்னா நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன், எங்கே கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காவல் நிலையத்தில் அந்த குழந்தைய அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த மேலோகி படுத்து அந்த பொண்ணு படிச்சுட்டாங்க. அது இந்த கோயம்புத்தூர் நடந்தது தான். நல்லா பார்த்துங்க. இதை மாதிரி சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவங்க தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இதே குழந்தைய யாராவது எடுப்பாங்களா? எடுக்க வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த குழந்தைய வளர்க்கறது இல்லை, அந்த திருநங்கையோட குழந்தையாகிடுச்சு. நான் பாருங்க, அவங்களுக்கு ஒரு உறவு இருக்கு, ஒரு சொந்தம் இருக்கு. இதை மாதிரி இந்த சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்ட குழந்தைய நம்ம வந்து அர்ப்பணிப்போடு அதை எடுத்து வளர்த்தோம்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய சொல்லப்படுது. தொட்டிலாக மாறியது குப்பை தொட்டி. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது எங்கே பிறந்து எங்கே பிறந்து போட்டாங்க.